ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் 65 செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சிக்கனை நல்லா கழுவிட்டு எவ்வளோ பெரிய துண்டு உங்களுக்கு போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது 1/4 கிலோ இருக்கும், அந்த அளவுக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப எலும்பெல்லாம் போட வேணாம், ஏதோ லைட்டாக எலும்பு இருந்தால் பரவாயில்ல. அதிகமான எலும்பு இருந்தால் நான் அது வேஸ்ட்டாக தான் போகும், பொரிச்சு கிரிச்சு எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அது இதே தட்டில் நான் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் கழுவியிருக்கேன், அதனால் உப்பு கொஞ்சம் குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். கழுவும் போது கொஞ்சம் வினிகர் சேர்த்து கழுவுங்க. கழுவுனிங்கன்னா வாசனையும் இல்லாமல் இருக்கும், நல்ல சிக்கனும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இந்த மிளகு ஜீரகத்தூள் இதுவும் சேர்த்திக்கிறேன் நான். இது வந்து கரம் மசாலா, இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ரொம்ப அதிகமாக வேணால் ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பட்டை ஏலக்காய் தூள், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், 1/4 கிலோ அளவுக்கு தான் சேர்த்துறேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் இதோட நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான், நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நம்ம கலந்துக்கலாம். இது கூட இப்போ இந்த தந்தூரி சிக்கன் பொடி வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய மசாலா நம்ம சேர்த்திருக்கிறோம், அதனால் இது கொஞ்சமாக இருந்தால் போதும், அதை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த இது தந்தூரி சிக்கன் பொடி நம்ம சேர்த்துறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதிலே நான் வந்து ஒரு மூடி வந்து இந்த வினிகர் பாட்டிலு, இந்த வினிகரில் வந்து ஒரு மூடி நான் வினிகர் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நானும் ஒரு முட்டை, சின்ன முட்டையாக ஒரு முட்டை, அரை கிலோவுக்கு ஒரு முட்டை போட்டால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் தான் சிக்கனு, சரி இருந்தாலும் ஒரு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துகிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் முட்டை இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும், வேஸ்ட் ஆகிடும் தான் நான் சேர்த்திட்டேன். நீங்கள் அரை கிலோவுக்கு ஒரு முட்டை போடுங்க, சரியாயிடும். இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா பெசரி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம், 1/4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம பொரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது நல்லா பாருங்கள், இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட்டை வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஈஸியான இது. காசு அதிகமாக கொடுத்து வெளியே வாங்குறதுக்கு நமக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கினா 100-120 ரூபா தான் ஆகும். வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போட்டு செஞ்சால் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நிம்மதியாக சாப்பிட்லாம். நல்லா நிறையாவும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம ஹோம்மேடாக வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும். நான் சிக்கன் 65 மசாலா எதுவுமே நான் சேர்த்துல, நான் வீட்டில் இருந்த மசாலா தான் போட்டிருக்கேன். தந்தூரி சிக்கன் ஒன்று தான் இதில் வந்து கொஞ்சம் கலந்துருக்கிறேன், மிச்சம் எதுவுமே நான் சேர்த்தலை. இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும். இது ஒரு 15 நிமிஷமாக அப்படியே ஊறிட்டுருக்குது. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இப்போ 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு இதில் வந்து கடாயில் வந்து ஆயில் வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு முதவே நீங்கள் சேர்த்தாதீங்க. சேர்த்திட்டா அது ஒரு மாதிரி வதக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் நம்ம சேர்த்தனோம்னா பொரிச்சோம்னா நல்லா பொறுன்னு நல்லாயிருக்கும். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சாச்சு. ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பீஸாக இதில் போட்டுக்கிறேன். ஆயில் காஞ்ச பிறகு நெருப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பீஸ் சின்னதாக போடணுன்றாலும் போட்டுக்கோங்க, பெருசாக போடணுன்றாலும் போட்டுக்கோங்க, அது அவங்கவுங்க சௌரியம். இது வந்து வெந்து வரட்டும். அதிகமாக போட்டு எல்லாம் கிளறிக்கிட்டிங்கனாக்கா அப்படியே வந்து உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து லெவலாக போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் மீடியம் இதில் நெருப்பில் வச்சு வேகட்டும்.
மீடியம் இதில் தான் வெந்துட்டுருக்குது. இப்போ நான் ஒரு தடவை திருப்பி போட்டேன், இப்போ 2வது தடவை நான் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் கூட மசாலா பிரியவே பிரியாது. நம்ம இந்த மாதிரி என்னென்ன மசாலா போட்டோமோ அதெல்லாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்டில் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மசாலா பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரிசி மாவு அதெல்லாம் போடுவாங்க சிலர், இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே அப்படியே ஜூஸியாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள் இது பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து ஆயில் வடிய வச்சிட்றேன். ஒரு கிண்ணத்து மேலே இதை எடுத்து நம்ம இந்த ஜல்லையில் தான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு கிண்ணத்து மேலே நம்ம வச்சுட்டோம்னாக்கா ஆயிலெலாம் வடிஞ்சிரும். இதை வச்சிட்றேன் இது மேலே. இப்போ இந்த இருக்கிற சிக்கனை நான் போட்டுறேன் ஒன்றா. இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா மணம் வருது. இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி பிச்சை அப்படி மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே கறியெல்லாம் அப்படி சூப்பராக மெதுவாக பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மேலே வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். கொஞ்சம் லெமனில் வந்து 1/4 லெமன் அளவுக்கு நான் இதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.